ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஐ ஹோப் எப்பவும் போல் இந்த விலாகுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க இப்போ விலாகுக்குள்ளே போகலாம். நோன்பு ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி தான் நானுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? ஸோ எனக்குமே இந்த டேஸ் எல்லாமே இப்படி தான் போச்சு. அதுலேயுமே வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெக்டிக்காகவே ஒரு 2-3 வீக்ஸ் எல்லாம் போயிடுச்சு. வீட்டில் குக் பண்ணுறதே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? இருக்கிற வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பெயிண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை புதுசாக வீடு கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது எப்படியுமே நம்ம இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் நம்மளோட டே டு டே லைஃப்பை கொண்டு போகிறதுனா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நார்மலான டேஸ் மாதிரியே இருக்காது. ஸோ வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ஜவ்வு மாதிரி எடுக்காமல் நான் நார்மலாக அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸை காமிச்சிருக்கேன். ஏன்னா அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணுறதுன்னா ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிருந்தது. பட் நம்மளோட வீட்டை பொறுத்த வரையில் நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணதே மழையில் தான். ஸோ எப்போ மழை நிற்கும்னே தெரியாமல் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கம்பல்சரியாக பண்ணணும், நோம்புக்கு முன்னாடி வேலை ஸ்டார்ட் பண்ணால் தான் நோம்புக்கு முன்னாடி பெயிண்ட் அடித்து முடியுங்கிற ஒரே ஒரு ஹோப்பில் தான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். பட் எங்களோட காலமோ என்னமோ மழை முடிகிற மாதிரியே காணல. இடைக்கிடைக்க மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு வெயில் பார்க்குறதுனாலே அவ்வளோ கஷ்டம் மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் இன்னுமே பெயிண்ட்டுக்கு கை கூட வைக்கலை. அதை நல்லா வெயில் அடித்ததுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னுட்டு இப்போதைக்கு பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் அடித்த வேலையெல்லாம் உள்ளார முடிஞ்சதுனால வெளியில் போயிட்டு இனி குக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வானம் கிளியராக இருந்தது. ஆல்சோ இந்த கடையை பார்த்தோன்னே சரி ஒரு சர்பந்த் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். குக் பண்ணுறதுக்கு தேவையான மோஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாமே தம்பிங்க மார்க்கெட் போயிட்டு வாங்கி கொண்டு வந்து தருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா இப்போலாம் வீட்டுக்கு வீடே சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படியும் இல்லை நம்ம தான் போய் கண்டிப்பாக பார்த்து வாங்கணுன்னா நானும் உமாவும் கிளம்பிடுவோம். ஸோ நானும் உமாவும் காலையில் கிளம்பியிருந்தோம். ஒரு சர்பந்தை போட்டுட்டு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு சமைக்கிற மூடே இருக்கல. பட் சமைச்சே ஆகணும்னு ஒரு மாதிரியாக குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் இந்த வீடியோ எடுக்கணுங்கிறப்போ பார்த்து குக் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. விலாக் எடுக்கிறதே நிறுத்திடலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம லேசியாக இருக்கிறப்போ ஏதோ சாப்பிடணும்னு சமைச்சே சாப்பிடுவோம். பட் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1 hour எடுக்கிற வேலை 3 hours எடுக்கும். ஏங்கல் மாற்றிக்கிட்டு குக் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்து கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபோனையும் அங்காலன்னு திருப்பி காட்டிட்டு இந்த மாதிரி டைம் போயிட்டுருக்குமா, நம்மளுக்கு குக் பண்ணவே மனசு இல்லை. இதில் இந்த வேலையெல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னோட இந்த மார்னிங்கில் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா நைட்டு எப்படியுமே நம்ம டிஷ்வாஷ் எல்லாம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது தான் என்னோடய மெயினான வேலையாக இருக்கும். அதை எடுத்து வச்சா தான் கவுண்டர் டாப்பில் இடம் கிடைக்கும். அப்படி இல்லைனா காலையில் எழும்பி ஏதோ கசகசன்னு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஹரிபரியாக வேலை செய்ய பிடிக்காது. அப்படி வேலை செஞ்சாலுமே இந்த கவுண்டர் டாப்பில் நிறைய திங்ஸ்லாம் இருந்ததுன்னா எதை எங்கே வைக்கிறதுன்னே கன்ஃபியூஷனில் எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வேலை செய்யும்போது அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணுங்கிறதுல நான் ஃபோக்கஸாக இருப்பேன். ஸோ இந்த மார்னிங் ட்ரிங்க் பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை தான் நான் இதில் அட்டேச் பண்ணியிருக்கிறேன். சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மெஸ்ஸிவ் சேஞ்ச் இருக்குது. எனக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் பெல்லி ஃபெட் கம்மி பண்ணணும், இல்லை உங்களோட மசில்ஸ் டைட் பண்ணணும், இந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் இப்போலாம் டீடாக்ஸ் வாட்டர்னு கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. எப்போ யூடியூப்பை திறந்தாலும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்கில் என்னோடய சிஸ்டர் இதை சஜஸ்ட் பண்ணால், பட் அது கணக்கே இல்லாமல் போயிடுச்சு. பட் நம்மளுக்குன்னு ஒரு தேவை வரும்போது தான் அது தேவைப்படும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அன்னையோட லஞ்ச் இதுவாக தான் இருந்தது. ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர்.